நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க வரோம்னா, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், அதுவும் கூகுளோட அப்ளிகேஷனுங்க. ஸோ அந்த கூகுள் அப்ளிகேஷனில் ஒரு அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கா? கூகுள் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா முதல்ல அந்த பகுதிக்கு போங்க. கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ண வேண்டாம். கூகுள் ஃபோட்டோஸை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆட் டு ஹோம் அன்இன்ஸ்டால் விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருமையான செட்டப் பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்தலைன்னா இதை பயன்படுத்தி பாருங்கள். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு விட்ஜெட் இருக்குது. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விட்ஜெட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி ஹைலைட்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போத் ஃபர்ரி அண்ட் அதர்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2x2 அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதுக்குள்ளே போவோம். போனதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸை எந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் நிறைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதில் யாருடைய ஃபோட்டோவை நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் அது டிஸ்பிளே ஆகும். ஏதாவது ஒரு பகுதியில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் மேனுவலாக போயிட்டு அதை ஒரு பக்காவான ஒரு இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே இந்த கூகுள் ஃபோட்டோஸோட விட்ஜெட்ஸ் வந்து தெரிகிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை நீங்கள் கிளியரும் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ இதில் டிஸ்பிளே ஆகுது. என் கூட இன்னொரு நண்பர் இருக்காரு, அவருடைய ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அடுத்த ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை டேப் பண்ணுறேன். ஃபோட்டோ வந்துருச்சா? இப்போ நான் பேக் போகிறேன். வேற ஃபோட்டோ வந்துருச்சா? மறுபடியும் டேப் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ நான் பார்த்துட்டேன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகுதா? இந்த மாதிரி உங்கள் கூகுள் ஃபோட்டோஸோட அந்த ஃபோட்டோஸை விட்ஜெட்டில் ஹோம் ஸ்க்ரீனில் செமையாக செட் பண்ணலாம். இந்த மாதிரி. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுளோட இந்த அப்ளிகேஷனில் இந்த செட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.